Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். Asusல பார்த்தோம் அப்படினா Zenbook 13 அப்படிங்கற ஒரு புது லேப்டாப்பை இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ரியலாவே பாத்தீங்க அப்படினா ஒரு 10 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளா, ரொம்பவே சூப்பரா இருந்தது அந்த டிவைஸ். OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ரொம்பவே வெயிட் கம்மியா இருக்கு. மிலிட்டரி கிரேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் இதுல இருக்கு. அன்பாக்சிங் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன், ஸ்பெக் டீடைல்ஸ், பிரைஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரிவ்யூ வீடியோ கிடையாது. சப்போஸ் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னு தோணுச்சுனா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். Asus Zenbook அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த சைடுல பாத்தீங்க அப்படினா இதோட மாடல் நம்பர் UM325U அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட சீரியல் நம்பர் மற்ற டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பட் இதை விட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்டு எத்தனை குவான்டிட்டி இருக்குது, உள்ளே என்ன இருக்குது அப்படின்ற ஒரு சில டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே லேப்டாப் தான். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். சுத்தமாக லேப்டாப் வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை, செம்ம காம்பேக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் OLED தான் ஹைலைட், அதையும் வந்து டாப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். லேப்டாப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்க உள்ள ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூமெரிக் பேடில் வந்துட்டு மேலே ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பேட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு மேட் ஃபினிஷில் கிளாஸியாக இருக்குது. பார்க்குறதுக்கே வந்துட்டு டச் பண்ண நல்ல ஒரு ஃபீலுமே கொடுத்தது. இன்னும் டீட்டெயிலாக இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கான 65 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடயே பார்த்தோம் அப்படின்னா டைப் சி கேபிளும் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஆடியோ ஜெக் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா அண்ட் எக்ஸ்ட்ரா டைப் சி டு 3.5 கன்வெர்ட்டர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா லேப்டாப்லாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்லீவ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட லுக் அண்ட் டிசைன் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஒரு காம்பேக்டான டிசைன். நார்மல் லேப்டாப்பில் இது வந்து டேபு மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது பார்க்குறதுக்கு வந்துட்டு. ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 1.14 kg தான் வந்து டோட்டலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் திக்னஸ் அப்படின்னு பார்த்தாலுமே 13.9 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேக்கில் வச்சு நம்ம பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா சுத்தமாக லேப்டாப் இருக்கிற ஃபீலே இல்லை. ரொம்பவே லைட் வெயிட்டாக காம்பேக்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்குன்னே சொல்லலாம். ஸோ இதோட பாடி ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லா சைடுமே வந்துட்டு அலுமினியம் மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டே வாங்கி வச்சுருக்காங்க. மில் STD 810H மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டோட இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிலையபிலிட்டி, டியூரபிலிட்டி செமையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கான டெஸ்ட் வந்து 4 டெஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. வைப்ரேஷன் அதிகமாக கொடுத்து 2 மணி நேரம் கொடுத்து எந்த அளவுக்கு இருக்கும், ட்ராப் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருக்காங்க, டெம்பரேச்சர் டெஸ்ட், இந்த மாதிரிலாம் நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேக்லாம் வச்சுட்டு போகிறீங்க, ஏதாவது லைட்டாக இடிச்சிருது அப்படின்னா கூட நீங்கள் பெரிய லெவலில் கவலை பண்ணணும்னு தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு மிலிட்ரி கிரேடில் தான் வந்து இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் சிங்கிள் ஃபிங்கர் வச்சே வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஓப்பன் பண்ணும்போது பாட்டம்ல இருந்து கொஞ்சம் ரேஸ் ஆயிரும் மேலே வந்துட்டு. இதனால் பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் இன்னுமே நல்லா இருக்கும். ஃபேன் ஓடும் போது அந்த காற்று ஃப்ளோ ஆகிறதுக்கு இன்னும் நல்லா இருக்குது. இந்த ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 150 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மானிட்டரை வந்து உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வேணுன்ற ஆங்கிளில். அண்ட் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்கான ரப்பர் குஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிளில் நல்லாவே கிரிப்பாக பிடிச்சிக்குது இது இருக்கனால. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு லைட் வெயிட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு டியூரபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் அப்படின்னே சொல்லலாம். செம காம்பேக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த லேப்டாப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஹைலைட் நீங்கள் வாங்குறீங்கன்னா இது ஒரு சூப்பரான பாயிண்ட் இதோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். நேனோ எட்ஜஸ் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. OLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பெசல்ஸ்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே மினிமம் பெசல்ஸாக இருக்குது. ப்ளஸ் டிஸ்பிளேயோட குவாலிட்டி இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண எந்த ஒரு லேப்டாப்லையுமே இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே வந்து நான் பார்த்ததில்ல. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13.3 இன்ச் டிஸ்பிளே சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு பெரிய டிஸ்பிளேவாக இருக்கிற ஃபீலே இருக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரொம்பவே ஸ்லிம்மான இதோட பெசல்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் HDR சப்போர்ட்டோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ HDR கண்டென்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். டிஸ்பிளே ஃபுல் HD டிஸ்பிளே, ஆஸ்பெக்ட் ரேஷியோ 60:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 400 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலராக இருக்குது. ஸோ ரிச்சான கலர்ஸ்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. அண்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ வீடியோஸ், மூவிஸ்லாம் பார்க்கும்போது, கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டிஸ்பிளேவாக இருக்குது. அண்ட் பயோமெட்ரிக் அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த மாதிரி எதுவும் வந்து கொடுக்கல. பட் உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் எப்படி பாஸ்வேர்ட் போடுறீங்களோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் IR கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஃபேஸை காமிச்சிங்க அப்படின்னாலே செம
செம்ம குயிக்காக வந்து அன்லாக் ஆயிருது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன கேமராவும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் வீடியோ கால் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். கேமராவோட குவாலிட்டியுமே ரியலாகவே நல்லாயிருக்கு. அது கூட நீங்கள் வந்து கால்லாம் பேசுகிறதுக்கு இன்பில்ட் மைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் மைக் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. கீபோர்டு அண்ட் நியூமெரிக் பேட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட 2.0 நியூமெரிக் பேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து இது டச் பேட் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா சைடில் கால்குலேட்டர் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நம்பர் பேட் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கால்குலேட்டர் வந்து ஷார்ட்கட்டில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலுமே சைடில் வந்து ஷார்ட்கட் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கால்குலேட்டருமே வந்து ஓப்பன் ஆயிடுது. ஸோ நம்பர் பேட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க இந்த பேடை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எகைன் வேணான்னா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் ட்ராக்கிங் பேட் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டாப்பில் இருக்கக்கூடிய கீபோர்டு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் ரொம்பவே குட்டியாக இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் டைப்பிங் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த கீபேடை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குட்டியாக லேப்டாப் இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் காம்பாக்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது HDMI 2.0B வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் USB 3.2 டைப் சி போர்ட் வந்து 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு எப்பயும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3.5 ஆடியோ ஜாக் வந்து கிடையாது ஹெட்ஃபோன் மாட்டுறதுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக இவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா USB டைப் சி to 3.5 டாகல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஹெட்ஃபோன்ஸை வந்து நார்மலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டாகலோட குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான இண்டிகேட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB ரீடர் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம பென் டிரைவ் இதெல்லாம் மாட்டுறதுக்கு USB 3.2 டைப் A வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் லேப்டாப் கம்ஃபர்டபுள் ஆக எல்லாமே குறைஞ்சிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏர் வெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து ஓவராலாக ஏர் வெண்ட்டும் ஃபேன் அவுட்புட் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர் நியராக இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து ஃபேன் அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே வந்துட்டு பாட்டமில் கொடுத்துருந்தாலும் கூட சைடில் வந்து உங்களுக்கு கர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓப்பன் பண்ணும்போது ரைஸ் ஆகி இருக்கிறனால சவுண்ட் வந்து எந்த இடத்துலையும் பிளாக் ஆகலை. சவுண்ட் குவாலிட்டி ரியலாகவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 67 வாட்ஸ் ஹவர் 4 செல் லித்தியம் பாலிமர் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க சொல்கிறது வந்து மேக்ஸிமம் 16 ஹவர்ஸ் வந்து நார்மல் யூஸ் பண்ணும்போது வரும் அப்படின்றாங்க. OLED அப்படின்றனால நல்லாவே வந்து சார்ஜ் தாங்குது. நான் யூஸ் பண்ணி நார்மலாக பார்க்கும்போது ஒரு நாள் 2 நாள் கூட பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் யூஸ் எல்லாம் கண்டினியூவாக பண்ணாலும் கூட நல்லாவே வருது. ஹெவி யூஸ் பண்ணும்போது சார்ஜிங் டைம் வந்து டிஃபர் ஆகும். இந்த இடத்துல சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 0 to 60% சார்ஜ் ஆகிறதுக்கு 49 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு சின்ன ஒரு கேம் ப்ளே பண்ணலாம். ப்ராசஸர் ரேம்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா OS பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஹோம் எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லாங்குவேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு லாங்குவேஜ் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக AMD ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் வருது. Ryzen 7 சீரிஸில் பார்த்தோம் அப்படின்னா 5700U வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Ryzen 5 சீரிஸில் பார்த்தோம் அப்படின்னா 5500U வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வேரியண்ட்டில் வருது. ஸோ GPU அப்படின்னு பார்க்கும்போது 512 MB இன்டெகிரேட்டட் AMD Radeon கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு விளையாடி காட்டணும் அப்படின்றனால தான் கேம் ப்ளே பண்ணேன். பட் ரியலாகவே கேமர்ஸ்க்கு வந்து சூட்டபிளான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் நார்மல் யூஸ் ரெகுலராக பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கு, ஏதாவது யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு, ஃபோட்டோஷாப் வந்து யூஸ் பண்ணுறதுக்குலாம் இதை தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ரியலாகவே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 16 GB வந்து ரேம் கொடுத்துருக்காங்க. LPDDR4X சப்போர்ட்டோட. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 1 TB கொடுத்துருக்காங்க. PCIe 3.0 SSD கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக லேட்டஸ்ட் அப்டேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் பேண்ட் Wi-Fi 6லையும் Bluetooth 5.0ல வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஃபைனலாக யார் இந்த லேப்டாப்பை வாங்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செம காம்பேக்டாக இருக்கனால பேக்கில் வச்சு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி OLED டிஸ்பிளே அப்படின்றது வந்து நான் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணும்போது ரியலாகவே ஒரு சூப்பரான பிரைட்னஸ், வைப்ரண்டான கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. செம இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற ஃபீல் எதுவுமே வந்து இல்லை. ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் வந்துட்டு ஒரு காம்பேக்டான லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் லேப்டாப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது Ryzen 5 சீரீஸில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது 80,000 ரூபா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிவ்யூ பண்ண யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா Ryzenலே 7 சீரீஸில் வந்து ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரிவ்யூ வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான தனி ஒரு ரிவ்யூவும் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.